வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் கடற்கரைக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஏதாச்சும் கொண்டு போகலான்னு சொல்லி யோசித்தப்போ தான் வீட்டில் சத்து மாவு இருந்ததா, ஸோ அதை வச்சு கொலக்கட்டை செஞ்சு கொண்டு போயிடலாமேன்னு சொல்லி தான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கேன். அதுக்கு வந்து சத்து மாவு ஒரு பாக்கெட் கொட்டிட்டு, ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பொடி கொலக்கட்டை மாதிரி உருட்டி வச்சுட்டு, நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கொலக்கட்டை ரெடி. என் பொண்ணை பார்த்தீங்களா, என்னம்மா நீ மட்டும்தான் கொலக்கட்டை பண்ணுவியா, நான் வந்து சத்து மாவில் கோலமே போடுன்னு சொல்லி என் மவ கிண்டிக்கிட்டு இருக்கா. பாருங்கள் எப்படி இருக்கான்னு. கடற்கரைக்கு போனோம்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் மேலாகும், ஒரு சில நேரத்தில் ஈவினிங்கே ஆயிரும். அதனால் ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக நாங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு இங்கேருந்தே கொண்டு போயிடுவோம். பார்த்தீங்களா, ஆவி பறக்க பறக்க கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு ரெசிபி பின்னாடியே வருது, அதையும் பாருங்கள். அது வந்து கேரமல் பொட்டுக்கல்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் ஜீனியை போட்டு சிம்மிலே வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து மெல்ட் ஆகும் ஜீனி. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருவாங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். அப்போ வந்து லைட்டாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இந்த பதம் வந்தோடனேயுமே நம்ம வந்து வச்சுருந்த ஒரு டம்ளர் முழு பொட்டுக்கல்லையும் சேர்த்து அதோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு அதை அப்படியே அந்த கேரமல் பொட்டுக்கல்லையும் அதிலே போட்டு லைட்டாக தட்டி சின்ன சின்ன உருண்டை மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி கடற்கரைக்கு கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் ரெடி. இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.